தலைப்புச் செய்திகள். ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் நீட்டிக்கும். இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நம்பிக்கை. ஹமாஸில் புதிதாக இணையும் வீரர்கள். கையிருப்பில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள். அதிர்ச்சியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேலுடன் மீண்டும் சமரச உறவில் சவுதி. ட்ரம்பை சந்திக்க வெள்ளை மாளிகை செல்கிறார் சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான். இஸ்ரேலிய உருட்டல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் ஹிஸ்புல்லா அஞ்சவில்லை. ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் காசிம் ஆவைசம் லெபனான் ஒரு சிறைச்சாலையாக இருக்க விரும்பவில்லை என்றும் சூளுரை. காசா மீது இஸ்ரேல் மீண்டும் அத்துமீறினால் பதிலடி கொடுக்க தயார். அன்சாருல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல்ஹூதி எச்சரிக்கை. ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் நீடிக்கும் என்பதில் நம்பிக்கை இருப்பதாக இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வந்தது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் நெதன்யாகுவின் முயற்சிகளை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேல் விரைந்தார். இஸ்ரேல் வந்திறங்கிய அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கிரியாத் காட் நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில் கடந்த ஒரு வாரமாக நடந்த முன்னேற்றங்கள் தனக்கு பெரும் நம்பிக்கையை அளிப்பதாகவும் தொடர்ந்து போர் நிறுத்தம் நிலைத்திருக்கும் என்று உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தலைமையிலான குழு தற்போது காசா போர் நிறுத்தத்தின் நடைமுறையை மேற்பார்வையிட்டு வருகிறது என குறிப்பிட்ட அவர், நிலையான அமைதி உருவாக்க வேண்டுமானால் தொடர்ச்சியான கண்காணிப்பும் இருதரப்பு ஒத்துழைப்பும் தேவைப்படும் என வலியுறுத்தினார். ஹமாஸ் இந்த இடைநிறுத்த காலத்தை தன் அமைப்பை மீண்டும் பலப்படுத்த பயன்படுத்துகிறது என்ற அச்சம் இஸ்ரேலில் மேலெழுந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடும் காலக்கெடுவை அமெரிக்கா நிர்ணயிக்காது என்றும் திட்டவட்டமாக கூறினார். அமெரிக்க தலைமையிலான அமைதி முயற்சிகளுக்கு பின் காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்தவும் மறுசீரமைப்பு பணிகளை தொடங்கவும் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்நிலையில் வான்சனின் இந்த இஸ்ரேல் பயணம் அந்த அமைதி முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய 2 வருட போருக்கு பின்பும் ஹமாஸில் 20,000 போராளிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ராக்கெட்கள் உள்ளன என ஆக்கிரமிப்பு அமைப்புகள் நடத்திய ஆய்வில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அமைப்புகள் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வின்படி ஹமாஸ் அமைப்பிற்கு இன்னும் சுமார் 20,000 போராளிகள் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய போராளிகளை ஹமாஸ் தனது குழுவில் சேர்த்து வருவதாகவும் அவர்கள் அனைவரும் பயிற்சி நிலையில் உள்ளவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் ஹமாஸ் அமைப்பின் கையில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்கள் இருப்பதாகவும் அவற்றில் சில நீண்ட தூர ராக்கெட்கள் என்றும் அவை மத்திய இஸ்ரேலை தாக்கக்கூடியவை எனவும் குறித்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. முன்னதாக இருந்த போர் திறனை விட ஹமாஸ் தற்போது மிகவும் குறைந்த அளவு ஒருங்கிணைப்பு திறனுடன் செயல்படுகிறது என்று ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பு பலத்த சேதம் அடைந்துள்ளதாகவும் புதிதாக சேர்க்கப்படும் ஆட்கள் பழைய போர் அனுபவம் கொண்டவர்களைப் போல திறமையானவர்களாக இல்லை என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. மேலும் கடந்த சில மாதங்களில் நடந்த தரைவழி தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்களில் ஹமாஸின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரின் தொடக்கத்திலிருந்து ஹமாஸ் சுரங்கங்களில் 25% மட்டுமே அளிக்கப்பட்டது என்றும் முக்கியமான தாக்குதலுக்கான சுரங்கங்கள், கமாண்ட் சென்டர்கள் மற்றும் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் இஸ்ரேல் முன்னர் கூறியிருந்த நிலையில் தற்போது காசா முழுவதும் ஹமாஸ் பயன்படுத்துவதும் பல சுரங்கங்கள் இன்னும் பயன்பாட்டில் உள்ளதாக தெரியவந்துள்ளது. இஸ்ரேல் சவுதி உறவு இயல்பாக்கும் முயற்சியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுக்க உள்ளதாகவும் சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ட்ரம்பை சந்திக்க வெள்ளை மாளிகை செல்ல இருப்பதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகைக்கு அரபு தூதர் ஒருவர் பேட்டியளித்துள்ளார். வரும் நவம்பர் 18ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகைக்கு அரபு தூதர் ஒருவர் அளித்த பேட்டியில் குறித்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு இஸ்ரேல் சவுதி உறவை இயல்பாக்கும் முயற்சியாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. பாலஸ்தீன தனிநாடு என்ற நிரந்தரமான நிலைப்பாட்டை இஸ்ரேல் அமைத்தால் மட்டுமே இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவோம் என்று ரியாத் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இந்த நிபந்தனையை இஸ்ரேல் தீவிரமாக எதிர்க்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதிமொழிகளை பெற்றுக்கொண்டு சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்கான ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் மூலம் இஸ்ரேல் சவுதி உறவை இயல்பாக்கும் ஒப்பந்தத்தை அவர் முன்னெடுக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் சவுதியின் பாலஸ்தீனிய அரசு பற்றிய அடிப்படை நிபந்தனையே இந்த ஒப்பந்தத்திற்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஹிஸ்புல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் தமது இயக்கம் அஞ்சவில்லை என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி காமேனி எழுதிய பாடல் மற்றும் இசை ஆய்வுகள் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ஷேக் நயீம் காசிம் சர்வதேச கூட்டு சதி இருந்த போதிலும் இஸ்ரேல் அதன் இலக்குகளை அடையவில்லை, அடையவும் முடியாது என்று தெரிவித்தார். நெதன்யாகு எங்கு வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்று கூறலாம், ஆனால் அவர் சிஸ்திரத்தன்மையை அடைந்து விட்டதாகவோ அல்லது இஸ்ரேலிய அமைப்புக்கு எதிர்காலம் இருப்பதாகவோ சொல்ல முடியாது. நெதன்யாகு அகண்ட இஸ்ரேலை முன்வைக்கும் போது அது அகண்ட அமெரிக்கா எனும் டிரம்பின் கருத்தை பிரதிபலிப்பதாகவே உள்ளது. அமெரிக்க நிர்வாகமும் அதன் தூதரான தாமஸ் பார்க்கும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். லெபானின் பலத்தை உழைத்து அதனை அகண்ட இஸ்ரேலின் ஒரு பகுதியாக ஆக்குவோம் என்று அச்சுறுத்துவதை அவர்கள் நிறுத்த வேண்டும். தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கும் பெருமைமிக்க மக்கள் இருக்கும் வரை லெபனானால் இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ அவர்கள் விரும்புவதை தாரை பார்க்க முடியாது. ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைத்தால் பிரச்சினை முடிந்துவிடும் என்று நினைப்பவர்கள் தவறு செய்கிறார்கள். ஏனெனில் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் லெபனானின் பலத்தின் ஒரு அங்கம். லெபனான் பலமாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. நாங்கள் அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஒப்பந்தத்தை அமல்படுத்துங்கள். லெபனான் அதை செய்துவிட்டது. அதை தவிர்த்து நீங்கள் முன்னெடுக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் அழுத்தங்களும் நேரத்தை வீணடிக்கும் செயல். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதன் மூலமே லெபனானில் சஸ்திர தன்மையை அடைய முடியும் என ஷேக் கசீம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், லெபனான் ஒரு இறையாண்மை கொண்ட சுதந்திரமான, கண்ணியமான, வலிமையான மற்றும் திறமையான நாடாக இருக்க வேண்டும். லெபனான் அதன் குடிமக்களுக்கு அமெரிக்காவால் நிர்வாகிக்கப்படும் ஒரு சிறைச்சாலையா, லெபனான் ஒரு சிறைச்சாலையாக இருப்பதையோ அல்லது யாராவது அமெரிக்காவின் கட்டளை மற்றும் நிர்வாகத்தின் கீழ் இருப்பதையோ நாங்கள் ஏற்கவில்லை என்று அவர் அழுத்தமாக கூறினார். இறுதியாக, தேசிய இறையாண்மையை பாதுகாக்க லெபனான் அரசாங்கம் அதன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மறுகட்டமைப்பு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அழைப்பு விடுத்தார். காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பும் முற்றுகையும் தொடர்ந்தால் ஏமன் ராணுவ ரீதியாக தீவிரமடைய தயார் என்று அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏமன் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அல் கமாரி அவர்களின் இறுதிச் சடங்கின் போது உரையாற்றிய சையத் அல் ஹவுதி, இஸ்ரேல் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செயல்கள், முற்றுகை மற்றும் பட்டினி போடும் நடவடிக்கைகளில் மீண்டும் ஈடுபட்டால் பதிலடி கொடுக்க ஏமன் முழுமையான தயார் நிலையில் உள்ளது என்றும் தனது ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கவும் தீவிரப்படுத்தவும் தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். அல் கமாரியின் இறுதிச் சடங்கில் மக்கள் பெருமளவில் திரண்டது மக்களின் உறுதியான மனநிலைமையின் தெளிவான அடையாளம் என்று சையத் அல் ஹூதி கூறினார். மேலும் இந்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு மிக முக்கியமான தாக்கங்கள் உள்ளன என்றும் வலியுறுத்தினார். தியாகி அல் கமாரி ஏமன் மக்களின் ஆழமான விசுவாசத்தை உண்மையிலேயே பிரதிபலித்தார் என்றும் தனது அனைத்து ராணுவ கடமைகளையும் நிறைவேற்றுவதில் அவர் காட்டிய தனிப்பட்ட முனைப்பு பாராட்டத்தக்கது என்றும் அல் ஹூதி குறிப்பிட்டார். ஏமன் மக்கள் கண்ணியத்துடனும் தெளிவான வழிகாட்டுதலுடனும் செயல்பட்டுள்ளனர் என்றும் இது பெரிய ஞானத்தையும் பொறுப்புணர்வையும் காட்டுகிறது என்றும் அவர் தனது உரையில் கூறினார். இந்த முக்கியமான 2 வருட மோதல் காலகட்டத்தில் அவர்களின் போராட்டம் மிகவும் கடுமையானது என்று வர்ணித்த அவர், இதற்கு முற்றிலும் மாறாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரித்து எதிரணியில் நின்றவர்கள் வெட்கக்கேடான முறையில் செயல்பட்டனர் என்றும் அந்த அவமானம் என்றென்றும் அவர்களை பிணைக்கும் என்றும் அல் ஹூதி திட்டவட்டமாக கூறினார். பல அரபு மற்றும் இஸ்லாமிய ராணுவங்களின் நிலைப்பாடு பெரும்பாலும் எதிரியின் பலத்தை மிகைப்படுத்தி மதிப்பிடுவதால் தீர்மானிக்கப்படுகிறது. கடினமான சூழ்நிலைகளும் திறன்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளும் எங்கள் உறுதியையோ அல்லது எங்கள் நிலைப்பாட்டின் அளவையோ பாதிக்க போதுமானவை அல்ல. கடந்த 10 ஆண்டுகால மோதல் முதல் தற்போதைய சுழற்சி வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அடைந்த தொடர்ச்சியான முன்னேற்றத்தை அவர் பாராட்டினார். ராணுவ உற்பத்தி மற்றும் தயாரிப்பில் ஏமன் முன்னணி அரபு நாடு என்று சையத் அப்துல் மாலிக் அல் ஹூதி தனது உரையில் உறுதியுடன் கூறினார். உள்நாட்டு தொழில்துறை தற்போது கைத்துப்பாக்கிகள் மற்றும் கலஷ்னிகோவ்கள் முதல் பீரங்கிகள், ஸ்னைப்பர் துப்பாக்கிகள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வரை அனைத்தையும் உற்பத்தி செய்கிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார். 1 மில்லியனுக்கும் அதிகமான போராளிகளை அணிதிரட்டி பயிற்சி அளித்த மிகப்பெரிய சாதனையை அவர் கொண்டாடினார். மேலும் இந்த ஆள் சேர்ப்பு மற்றும் பயிற்சி முயற்சிகள் பெரும் உத்வேகத்துடன் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன என்பதையும் உறுதிப்படுத்தினார். ஏமனுக்கு அப்பால் கவனம் செலுத்திய சையத் அல் ஹூதி, லெபனானில் எந்த ஒப்பந்தங்கள் இருந்தாலும் இஸ்ரேலிய எதிரி அதன் மீறல்களிலும் துரோகத்திலும் தினசரி குற்றவியல் தாக்குதல்களிலும் தொடர்கிறது என்று கூறினார். காசாவில் நடந்த முன்னேற்றங்கள் குறித்து பேசிய அவர், இஸ்ரேலிய எதிரி பாலஸ்தீனியர்களை தினமும் கொள்கிறது, ஒவ்வொரு உறுதிமொழியையும் ஒப்பந்தத்தையும் மீறுகிறது, நேர்மை அல்லது ஒருமைப்பாடு ஆகியவற்றின் சாயலை கூட இஸ்ரேல் கொண்டிருக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் நீட்டிக்கும். இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நம்பிக்கை.
ஹமாஸில் புதிதாக இணையும் வீரர்கள், கையிருப்பில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள், அதிர்ச்சியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேலுடன் மீண்டும் சமரச உறவில் சவுதி. ட்ரம்பை சந்திக்க வெள்ளை மாளிகை செல்கிறார் சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான். இஸ்ரேலிய உருட்டல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் ஹிஸ்புல்லா அஞ்சவில்லை. ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் காசிம் ஆவைசம் லெபனான் ஒரு சிறைச்சாலையாக இருக்க விரும்பவில்லை என்றும் சூளுரை. காசா மீது இஸ்ரேல் மீண்டும் அத்துமீறினால் பதிலடி கொடுக்க தயார். அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹூதி எச்சரிக்கை.